வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சலூன் டே ஹோமிஸோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபுல் எபிசோட்ஸ்லாம் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டேன். இந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லிட்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அந்த கொலைகாரன் யாருன்னு நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. செமையாக இருந்தது. அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவங்களும் பரபரப்பாக யாருக்கோ கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் 4 hours முன்னாடி என்ன நடந்தது நம்மளுக்கு காட்டுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்ட் விடுறக்காண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஏதோ யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும், ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களும் என்ன தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஆக்சுவலி இவங்க பையன் இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும் போல், அதுக்கு கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டல் அமைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க 3 weeks வரவே இல்லை, என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும்போது இவங்களும் ஷாக் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ட்ரா எல்லாம் க்ளோஸாக இருக்கும். கீழெலாம் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பையன் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துருக்கவே மாட்டாங்க. அது போக அந்த ட்ராக்குள்ளே அந்த இறந்து போயிருப்பாங்க இல்லையா 902 இருந்து ஒருத்தங்க, அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை பார்த்து அவங்க செமையாக ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் கபோர்ட்குள்ளே ஒரு சூகேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இவங்களும் உடச்சி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட ட்ராயிங்ஸாக தான் இருக்கும். அது போக ரெட் கலர் ரிப்பன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். இதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, நம்ம பையன் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு டெலிவரி ரெடி தான் காட்டுவாங்க. அந்த பாட்டப்பில் மயங்கி போன மாதிரி இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க காணாமல் போய் 12 hours கழிச்சு நம்ம ஹீரோயின் அண்ட் கோவை தான் காட்டுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்காது. அப்போ சூப்பர் மார்க்கெட் லேடியோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்லும்போது ஸ்ட்ராங் லேடி இல்லை, 24 hours ஆகாமல் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அது போக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் கிடையாது, நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் அவங்க ஏற்றுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோ ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுவோம், டெலிவரி ரெடி நேற்று நைட் இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா போய் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் யார்கிட்ட இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரௌண்டிங்கில் இருப்பாங்க. ஏன்னா 902 ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால யாருமே வெளியில் வரலன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஹீரோயின் ஒரு வீட்டில் போய் விசாரிக்கும் போது அந்த அம்மா பார்த்தா இல்லைங்க நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த குட்டி பையனும் இந்த மாதிரி நான் பேட்மேனை பார்த்தேன், பேட்மேன் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் உள்ளேருந்து வெளியில் போகும்போது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லும்போது ஹீரோயினும் யோசிச்சு பார்ப்பாங்க. டெலிவரி லேடி கிட்ட அந்த மாதிரி ஹெல்மெட் கிடையாது, அவங்க உள்ளேருந்து வெளியில் போனாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவே சின்ன பையனுங்க ஏதாச்சும் உளறிட்டு இருப்பாங்க, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் லேடி காட்டுவாங்க. அவங்களோட செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது அவரும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க சரியா. இந்த மாதிரி மார்னிங் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி லேடியோட பையனை தேடிட்டு போலீஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி செக்ரட்டரி லேடி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இங்கே, உங்கள் பையன் நம்மளேருந்து அந்த 902 ரூம் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ்லாம் போயிருக்கு, என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது இந்த ரேடியோ ஐயோ இல்லைங்க என் ஃபோன் உடஞ்சிருந்த போது என் பையன் ஃபோன்லேருந்து தான் நான் கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன், அதனால போயிருக்குன்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ உங்கள் பையன் எங்கே அவர்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லும்போது இந்த லேடியோ என்ன என் பையனை சந்தேகப்படுறீங்களா, என் தம்பி பண்ணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் ஏதோ பேசாமல் அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த செக்ரட்டரியோட பையன் தான் காட்டுவாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்து பார்த்தா சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு ட்ராவில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சூகேஸில் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடும். அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி வெளியில் போகும்போது அந்த லேடியே பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க, கையில் ஒரு டீ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை குடின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு வேண்டான்ருவாங்க. இந்த மாதிரி ஆன்டி வீட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், இப்போயே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்லும்போது அவர் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அவங்களும் நான் சொல்கிறத கேட்கல, சரி பரவாயில்ல தம்பி நீ ரெஸ்டடுன்னு சொல்லி போயிட்டு வில்லத்தனமாக கதவை சாத்திட்டு வந்துட்டு இதை குடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் இல்லைம்மா வேண்டான்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே அந்த கிளாஸை போட்டு உடச்சிட்டு அவங்களும் இப்போத்துலேருந்து நீ ட்ராயிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் மண்டி போட்டு அளவே ஆரம்பிச்சிடும். இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குறேன், நான் ட்ரா பண்ணுற மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, ஹாஸ்பிட்டல் கூட எல்லா செட்டிங்கும் நான் போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் கண்ணத்தில் கை வச்சு என்ன பண்ண உனக்கு அந்த 902 பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அந்த பொண்ணை கொலைக்கு நீ தான் சம்மந்தமான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இல்லை இல்லைம்மா நானும் எதுவுமே பண்ணலாமான்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு இந்த மாதிரி எது நடந்திருந்தாலும் பரவாயில்ல அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு கொடுங்களேங்கும் போது ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா வந்துடுவாங்க. இந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கடத்தருக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா அந்த 4 ரூமில் தான் இருப்பார். அந்த இடத்துக்கு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. எல்லா வீட்டும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. உள்ள இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி ரெடிக்கும் கேட்டிருக்கும். அவங்களும் கத்துவாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அவர் பார்த்தா வாயை மூடிட்டு இந்த மாதிரி இந்த வீடு எது தெரியுமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இந்த வீட்டில் நான் சவுண்ட் ப்ரூஃபிங் போட்டு
போட்டிருக்க, நீ எவ்வளோதான் கத்துனாலும் சவுண்டு வெளியில் கேட்காதுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் உள்ளே இருந்து ஏதோ இவங்களுக்கு சவுண்டு கேட்குற மாதிரியே பண்ண ஹீரோயினுக்கு தோணும். திருப்பி வரலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடி கிட்ட இருந்து கால் வரும். இந்த மாதிரி அந்த கொலைகாரன் யாரு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது வேற யாரும் இல்லை, அந்த புது செக்யூரிட்டி கார்டு தான் சொல்லி சொல்லும் போது ஹீரோனுக்கு ஷாக் தாங்காது. அப்படியே நம்மளுக்கு அந்த புது செக்யூரிட்டி கார்டு வீட்டில் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் எவிடன்சஸ் கிடைக்குமான்னு. இவரும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இது இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்கு என் வீட்டை வந்து தேடிட்டு இருக்கீங்க போது ப்ரூஃப் தானே தம்பி, இப்போ கொஞ்ச நேரத்தில் கிடச்சிரும்ட்டு எல்லா இடத்துலையும் தேடும் போது ஒரு ஷோகேஸ் எடுத்துட்டு வருவாங்க. இவரு இல்லை அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பார்த்தா ரெட் கலர் ரிபன், மேனிக்யூன் பொம்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோயினுக்கு வந்த லெட்டர்ஸ், அந்த வீட்டுக்கு வந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த லெட்டரும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கும். இந்த லெட்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீ தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாருமே வெளியிலேருந்து பார்ப்பாங்க. ஹீரோனும் அவர்கிட்ட வந்துட்டு நேற்று நைட் எங்கே இருந்துன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்கிட்ட கேட்கறதுனால எதுவும் ஆகாது, நீங்கள் டெலிவரி சீக்கிரமாக கண்டுபிடிங்க, டைம் ரொம்ப போயிட்டு இருக்குன்ட்டு அவரை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ராங் லேடி வந்துட்டு நீ ஏன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவன் தான் அந்த கொலைகாரன், நம்ம டெலிவரி லேடி எங்கே இருக்காங்கன்னு கேட்கணும்னு சொல்லும்போது இல்லை இவன் அந்த கொலைகாரனாக இருக்க முடியாது, அவனை கடத்துறது இவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஸ்ட்ராங் லேடி கிட்ட நான் இந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. அப்படியே நம்மளுக்கு இங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதா காட்டும். செக்யூரிட்டி கார்டு கிட்ட இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நீ அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்க, என்ன பண்ண அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க குடிச்சிருப்பாங்க. அப்போ கூட இந்த நியூ செக்யூரிட்டி கார்டு வந்து பேசியிருப்பா இல்லையா, அதுக்கடுத்து இவர் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது, அதுக்கு மேலே எதுவுமே சொல்லி சொல்லும் போது அப்புறம் எதுக்குடா உன்னோட பேக்ல இருந்து இந்த லெட்டர்ஸ், அது போக இந்த மேனிக்யூன் பொம்மை, ரெட் கலர் ரிபன்லாம் எதுக்கு இதை வச்சிருக்க, இந்த கொலைகாரன் யூஸ் பண்றதுல நீ எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன், அதனால தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரெட் ரிபன் கொலைகாரனோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தா என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது நாவலா என்ன போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்களுக்கு வேணும்னா என்னோட காப்பி கூட என் லேப்டாப்ல இருக்க வேணா செக் பண்ணி பாருங்க, அது இருக்கட்டும் எந்த விதத்துல நான் தான் அந்த கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு என்ன இந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த செக்ரட்டரி லேடி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பார்த்தா யாரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கும், இந்த மாதிரி அந்த கொலைகாரன் பார்த்தா உங்க சுத்தி தான் இருக்கான், அந்த நியூ செக்யூரிட்டி கார்டு தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் என்ன சொல்றீங்கன்ட்டு அந்த வீட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் போல, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த சூகேஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்திருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு மர்ம நபர் பேசியிருப்பா இல்லையா, அவர் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் காயமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனால் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 402 அப்பார்ட்மெண்ட் யார் அந்த ஓனர் அவங்க கிட்ட பேசணுமே சொல்லி சொல்லும் போது அவரும் அந்த வீடு ரொம்ப நாளாக காலியாக தான் இருக்கு, யாருமே அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது ஓகே அது ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. தெரியல நான் பார்த்து தான் சொல்லணுங்கும் போது சைட்லேருந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி லேடி கிட்ட கேட்கலாமே, அந்த வீடு அவங்களோட தான் சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லேடி கிட்ட இருந்து கால் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 902 அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல இருந்து வீட்டை வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்காண்டி போயிருப்பாங்க. அந்த வீடுமே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி லேடியோட அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஹீரோனும் என்ன அதுவும் அவங்க வீடு தானான்னு சொல்லி சொல்லும் போது ஆமாம், அது போக அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த செக்ரட்டரி லேடிக்கு பிடிக்கவே இல்லை, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏதோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, காசை ரீஃபண்ட் பண்ணுற வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட நிறைய பிரச்சனை போயிருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராங் லேடி தான் காட்டுவாங்க. ஹீரோன் அவங்க கிட்ட ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, அதுக்காண்டி உங்க ஹஸ்பண்டை மீட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனால் போய் சொல்லியிருப்பாங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு. அவரு வந்துட்டு என்னாச்சு பொண்ணு எப்படி இருக்கா அவளுக்கு எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் போய் தான் சொன்னேன்ட்டு ஆக்சுவலி அந்த நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்றதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, டெலிவரி லேடி கடைசியாக எங்கே போனாங்கன்ட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது இந்த ஒரு மேட்ருக்காண்டி பொண்ணெல்லாம் இன்வால்வ் பண்ணுவியா, இதெல்லாம் முடியவே முடியாது, நான் பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஸ்ட்ராங் லேடியும் அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க, அவங்க வந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பாரு நீ போலீஸ் ஆஃபீஸரும் கிடையாது, இதை நீ இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு எத்தனை கேஸ்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த 2 கேஸ் நாங்கள் சால்வ் பண்ணுறதா, நாங்கள் கேட்குற ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது முடியவே முடியாதும்பாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங் லேடியும் நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட கேட்டிங்களா இந்த வேலையை விட்டுருக்கு ரிக்ரெட் பண்ணுறீங்களான்ட்டு, இப்போ சொல்கிறேங்க ஆமாம் நான் ரிக்ரெட் பண்ணுறேன், எனக்கும் ஆசை கனவு எல்லாமே இருந்தது, இந்த வேலையில் ப்ரொமோட் ஆகி போய் நல்ல பொசிஷனில் இருக்கும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த யூனிஃபார்மை உங்களுக்காண்டி கழட்டுறதுக்கு நான் விரும்பினேன், ஏன்னா நீங்கள் எல்லா ட்ரீமையும் பார்க்கணும்னு நான் நினச்சேன், அந்த வழி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமான்னு சொல்லி சொல்லும்போது இப்போ இருக்க பழைய விஷயத்தில் இங்கே இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது இல்லை முடியாது, உங்கள் அம்மா என்கிட்ட வந்து எப்படி கெஞ்சி கேட்டாங்க தெரியுமா என் பையனுக்கு இந்த வேலை வேணும்ன்ட்டு, நான் ஒரே காரணம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால மட்டும்தான் அந்த வேலையை நான் விட்டு கொடுத்தேன், உங்கள் அம்மா மட்டும் நல்லவங்களா, நான் எனக்கு பேட் லக் வரணும்னு சொல்லிட்டு பீரோக்குள்ள என்னென்னலாம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி
சொல்லும்போது அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, நீ போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிரும். இவரை போட்டு ரோட்லேயே பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஓகே ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஸ்கூட்டி இருக்கும் இல்லையா, அது ஒரு இடத்துல பண்ண மறைய வச்ச மாதிரி இருக்கும். அதை தான் இவர் கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க. ஹீரோனும் சூப்பர் மார்க்கெட் லேடியும் இப்போ இந்த ஸ்கூட்டி இங்கே நிற்குதுன்னா அவள் எங்கே போயிருப்பா, அவள் எந்த இடத்துக்கு டெலிவரி பண்ண போயிருப்பானே தெரியலன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோனு நீங்கள் திரும்பி போய் அந்த 406 அப்பார்ட்மெண்ட்டை மட்டும் செக் பண்ணுங்க, நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி லேடி மீட் பண்ணுறதுக்காண்டி தான் வருவாங்க. ஆனால் அந்த லேடி ஏதோ திருத்திட்டாலுமே ஏதோ குப்பையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹீரோன் அதனால தூரமாக நின்று ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்களும் வேற ஒரு ஃப்ளோரில் போய் அந்த குப்பையை போட்டு வந்துடுவாங்க. ஹீரோன் பின்னாடியே போய் எடுத்து பார்ப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்ட்ராங் லேடி கிட்ட இருந்து கால் வரும். இந்த மாதிரி லொக்கேஷன் கிடச்சிருச்சு, அவள் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் 2ல் தான் போய் டெலிவர் பண்ண போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணால் இவங்களுக்கு தெரியும். ஹீரோயினா அந்த குப்பையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஹுட்டி பார்த்தா இவங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்தா அந்த பொண்ணோட பெயிண்டிங்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெலாம் ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த செக்ரட்டரி லேடி பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பிடிச்சி கொடுக்கும்போது லிட்டில் மவுஸ் கிடச்சிட்டான், இனி இவன் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி மறைக்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா இது இவங்க பையன் பண்ணுறது சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்த பண்ண ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா டெலிவரி லேடி அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பேம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கும். அது திருப்பி பார்த்தா இவங்க எந்த மணிக்கு வேலைக்கு வருவாங்க, எந்த வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் பார்த்தா எழுதி வச்சுருப்பாங்க. என்ன இவன் பெரிய சைக்கோவாக இருப்பான் போலயே, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் லேடி பண்ணி அந்த வீட்டை பார்க்கறதுக்காண்டி போயிருப்பாங்க. வாட்டர் மீட்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இவங்க இந்த விஷயத்த பார்ப்பாங்க. அப்படியே ஹீரோனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹீரோனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த சைக்கோபாத் வேறு யாருமே இல்லை, செக்ரட்டரி லேடியோட பையனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம அந்த வீட்டு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் லேடிக்கும் பண்ண இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி அந்த செக்ரட்டரி லேடி வந்துட்டு அந்த குப்பைங்க ஹீரோன் எடுத்துருக்கிறத பார்த்து அதை அப்படியே மறைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோனை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ண எல்லா தப்பையும் மறைக்க பார்த்துருக்கீங்களே, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உங்கள் பையனை நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து உங்கள் பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிற, நீ என்ன பெரிய இன்வெஸ்டிகேட்டரா, என் பையன் எந்த தப்புமே பண்ணல, எதுவுமே இங்கே நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோனும் மேலும் மேலும் இதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஒழுக்கமாக வந்துட்டு அந்த 406 வீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த சைடு மிரட்டுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செக்ரட்டரியோட பையனையும் டெலிவரியும் தான் காட்டுவாங்க. அவங்களும் பார்த்தா கெஞ்சிட்டு இருப்பாங்க, ப்ளீஸ் என்னை விட்டு நான் என் பையனை பார்த்துக்கணும், ப்ளீஸ் நான் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேங்கும் போது நான் பொண்ணுங்களெல்லாம் நம்புறதே கிடையாதுன்ட்டு அந்த ரெட் கலர் ரிப்பனை பார்த்தீங்கன்னா போட்டு கழுத்தில் நெரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வெளியில் யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்கும். ஆனால் டோர் ஓப்பனே ஆகாது. கீஸ் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனு இதெல்லாம் வேலைக்கு பட்டு ஆகாது. போலீஸ்க்கு கால் பண்ணும்போது இல்லை இந்த கீஸ் ஏதோ மாறி இருக்குங்கும் போது அப்போ உங்கள் பையன் கண்டிப்பாக இந்த லாக்கை மாற்றிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோன் யோசிக்கும் போதே அதே மாதிரி தான் நடந்திருக்கும். அந்த பையன் பண்ணி அந்த வீட்டோட லாக்கை மாற்றிருப்பான். கீஸ் வேணும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இருங்க வீட்டில் தான் இருக்கும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த லேடி போவாங்க. அந்த இடத்துக்கு பண்ணா ஸ்ட்ராங் லேடி பண்ணா பேக்கோடையும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷனோடையும் வந்துட்டு நவருங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை பண்ண அப்படியே அடிச்சு ஓப்பன் பண்ணி இவங்க உள்ளே போவாங்க. அப்படியே இந்த செக்ரட்டரி லேடி பண்ணா கீ எடுக்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு அந்த லேடியை பண்ணா கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே இந்த சைடு அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கும் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல சுற்றி பார்ப்பாங்க. அந்த பேட்மேனோட ஹெல்மெட்டும் அங்கே தான் இருக்கும். அந்த 2 ஃபோட்டோக்கு கேண்டில் ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த கேண்டில் தொட்டு பார்த்தா இன்னுமே அது வார்மாக தான் இருக்கும். அப்போ அவன் இன்னும் இங்கே தான் இருக்கான், சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஃபோன் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கும் போது எதாக இருந்தாலும் அப்புறமா பேசலாம் சொல்லி கால் கட் பண்ணிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ தேடிட்டு இருப்பார் போல, வேற எதுவும் இல்லை, இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் தான், அதை எடுத்துகிட்டு இவர் இந்த சைடு போவாங்க. இந்த சைடு இவங்க பண்ண ஸ்பிட் பண்ணி தேடலான்ட்டு தண்ணி நிறைய சப்ளை ஆயிருக்கும் தானே பார்த்துருப்பாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தா அவங்கள முக்கிய எடுத்திருப்பாங்க, அந்த தண்ணி அப்படியே இருக்கிறத பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ என்ன இருக்குன்னு தெரியல சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன்ஸ் பின்னாடி நின்றுட்டு இருப்பான் போல. அந்த இடத்துக்கு கட்ட ஸ்ட்ராங் கறி போகும்போது கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இவங்களை பார்த்தா மிரட்ட ஆரம்பிப்பான். இவனும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா கழுத்தில் கட்டி வச்சு அந்த பையன் நிற்கிறது பார்த்துட்டு ப்ளீஸ் தம்பி அவங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரும்போது சில பல பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, வெறும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்ன சமாளிச்சிடலாம் நினச்சிங்கன்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பார்த்து தம்பி நாங்கள் எதுவுமே நினச்சி வரல, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க, எனக்கு செம டென்ஷன் ஆகுது, அந்த 902 உள்ள அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசினேன், எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த சைடில் அந்த ஸ்ட்ராங் லேடி பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு இருப்பாங்க, அந்த பேக்கில் பொருள் இருக்கு எடுன்ட்டு
ஹீரோனும் என்ன சொல்ற 902ல இந்த பொண்ணை நீ தான் கொலை பண்ணியான்னு சொல்லி இவங்க கேட்கும் போதே நம்மளுக்கு நடந்ததை காட்டுவாங்க. நியூஸை கேட்டுக்கார அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு வெளியில போகும்போது திருப்பி யாரோ லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். இவங்களும் பயந்துருவாங்க யாரோ இருக்குன்ட்டு. பார்த்தா இந்த பர்சன் தான் உள்ள வந்திருப்பாங்க. வந்தோடனே வாயில கை வச்சிருவாங்க. இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை எதுவுமே பண்ண வரல, உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கும் போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதனால இவரும் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து கையை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த, என் வீட்டு பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சொல்லும்போது, இல்லைங்க உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காண்டி தான் வந்தேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது அல்லவா, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பையனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கல அதெல்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, எதுக்கு இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்தீங்கும் போது அந்த பையனும் இல்லை இந்த மாதிரி உங்கள் டாக் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் வருத்தப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோன்னு சேஃப்டிக்காண்டி தான் அந்த பாஸ்வேர்டை நான் எடுத்து வச்சுங்கும் போது, இந்த மாதிரி என் டாகை பற்றி நீ எதுக்கு பேசுகிற, என் டாகை நீ ஏதாச்சும் பண்ணிங்கும் போது, நான் எதுவும் பண்ணாது யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச டாகுன்னு சொல்லிட்டு நான் தான் அதை புதைச்சி வச்சேன்னு சொல்லும்போது, என்ன நீ சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்க, அந்த ஸ்டாக்கரும் நீ தானே, இதை நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இப்படி பண்ணாதான் உங்கள் அம்மாவை பழி வாங்கின மாதிரி இருக்கும், நீ ஒரு சைக்கோ உங்கள் அம்மா ஒரு சைக்கோன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எங்கள் அம்மா பற்றி பேசாதீங்க எனக்கு பிடிக்காதும் போது, நான் பேசுறதால செய்வேன், உங்கள் அம்மாவும் ஒரு சைக்கோ தாண்டா, அதனால தான் நீ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி பேசினா இந்த பர்சனுக்கு பிடிக்காது போல. அதனால டென்ஷனில் ஃபோனை பிடிங்கிருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே உள்ள அக்கறை தானே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்றீங்க, நான் திருந்தணுன்ட்டு எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குங்கும் போது, என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்குலாம் ஒன்று பிடிக்காது, என் ஃபோனை கூடன்ட்டு இவங்க கையில் வந்து பிடுங்கும் போது இவங்க கையில் பார்த்தீங்கன்னா கிராச் ஆயிரும். இந்த மாதிரி உனக்கு ஒன்றும் ஆகலை பரவாயில்லன்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தீங்களா இப்போ கூட உங்களுக்கு அக்கறை இருக்குது, நீங்கள் லவ் பண்ணுறீங்க போது நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலடான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறக்காண்டி வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. இவங்க அம்மா பற்றி மோசமாக பேசியிருப்பாங்க. இந்த பையனுக்கு கோவம் வந்துடும். ஒரு வெயிட் எடுத்து தலையிலேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதனால அந்த இடத்துல இப்போ வந்து இவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த பர்சன் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த செக்ரட்டரி லேடி பார்த்தீங்கன்னா பியானோ சரியாக வாசிக்கிறேன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பால்கனியில் வச்சு அப்படியே சாத்தி விட்டுருப்பாங்க. அந்த குரலில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நின்று கத்திட்டு இருந்திருப்பான், அம்மா ஓப்பன் பண்ணுங்கம்மா ஓப்பன் பண்ணுங்கம்மான்ட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கோவாக இருந்திருப்பாங்க போல. அந்த பையன் வரைஞ்ச ட்ராயிங்லாம் கிழிச்சு போட்டுட்டு அந்த பையனை கண்டுக்காத மாதிரியே செமையாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தினால தான் இந்த பையன் இந்த மாதிரி மாறி இருப்பான். எங்கள் அம்மா ஒவ்வொரு டைமும் என்னை காயப்படுத்தும் போது நான் கையில் கீழே போட்டுப்பேன், ஆனால் நீ மட்டும்தான் என்கிட்ட அக்கறையாக பேசினேன், ஆனால் நீயும் எங்கள் அம்மா மாதிரியே வந்திருக்கேன், எல்லாருமே எங்கள் அம்மா மாதிரி தான் போல, உனக்காண்டி ப்ரெசென்ட் கொண்டு வந்தேன், ஆனால் இந்த ரிப்பனை வச்சு நான் உன்னை இப்போ கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த சைக்கோ பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தை இப்போ சொல்லும்போது ஹீரோனும், இப்போ நீ ரிப்பன் கில்லரை ஃபாலோ பண்ணிட்டு காப்பி பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நான் எதுக்கு காப்பி பண்ணணும், நான் தான் அந்த கில்லருன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன் இல்லை அது யாருன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல எமோஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டும் அவங்கனால தானே இறந்து போயிருப்பாங்க. அதனால சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல ஸ்ட்ராங் லீடர் பண்ணால் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஸ்ப்ரே எல்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அந்த பேக்குள்ள அதுதான் இருந்திருக்கும். அதெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு இவங்க இந்த பையனை பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா செமையாக சண்டை போடுவாங்க. ஹீரோயின் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக வெயிட்டை போட்டு அடிச்சு மயக்கமாக்கிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதனால ஸ்ட்ராங் லீடர் ஹஸ்பண்ட் பண்ணி இவங்க கால் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தான் அந்த இடத்துல மயங்கி போயிருக்காங்க, எப்படி கால் பண்ணுவாங்க, என்ன எடுக்க மாட்டேக்கா, சத்தியமாக ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அதே டப்ல போட்டுட்டு இவங்களும் இப்போ கழுத்தை நினச்சி கொலை பண்ண ட்ரை பண்ண போது ஹீரோயின் பார்த்தா முடிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு பார்த்தா சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லேடிக்கு பார்த்தா கையெல்லாம் மரத்து போயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக கட்டி போட்டு வச்சிருக்கனால அதனால தான் சத்தம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவனும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சத்தம் போடுறீங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து பக்கத்தில் போகும்போது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா செமையான வெயிட்டை கொண்டு வந்து அப்படியே தலையில் போட்டுருவாங்க. இவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கேராக ஆரம்பிச்சிடும். இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உங்களை பார்த்தீங்கன்னா ஓட சொல்லுவாங்க, இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்லி கத்தும் போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்தி முன்னில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருவான். இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த சைடு இவங்களும் பார்த்தீங்கன்னா ரோப்பை ஊற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த சைடு சமயம் இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி லேடி இருப்பாங்க. இவங்களும் பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னடா பண்ண இவங்களேன்னு சொல்லிட்டு வந்து அடிக்கும் போது இவனை பார்த்தீங்கன்னா திரும்பி சமயம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மயக்கப்பொடியை பார்த்தீங்கன்னா போட்டு இவங்க கண்ணில் போட்டு இவங்க மயக்கமாக்க வச்சு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெலிவரி லேடி உயிரோடு தான் இருப்பாங்க, அவங்க மயக்கம் தான் இருப்பாங்க. அதனால இந்த இவங்களையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வெளியில் ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எப்பயும் போல் போலீஸ் லேட்டாக வந்து அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இவங்க 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா செமையாக அடிபட்டிருக்கும். மூக்கிலெல்லாம் அடி வாங்கிட்டு இவங்க 3 பேர் வெளியில் வரும்போது எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லேடியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னமா ஆச்சு மூக்கிலெல்லாம் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது, அங்கே பாருங்க சைக்கிள்லேருந்து பொட்டேட்டோஸ் கீழே வந்துச்சு, அதை போய் பாருங்கும்போது இவரு இதை விட்டுட்டு பொட்டேட்டோஸ் பொறுக்க போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது சைடில் திரும்பி யாரையோ பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே போவாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்த பார்ப்பாங்க, யாரை பார்த்து இவன் ஸ்மைல் பண்ணலான்ட்டு சைடில் பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிருப்பா இல்லையா, அவர் அந்த இடத்துல இருப்பாங்க. ஹீரோனை வந்துட்டு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையாக வந்தேன், நீங்கள் என்னங்கன்னு சொல்லும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் குடியிருக்கேன்பாங்க.
வாங்க, என்ன உங்களுக்கு செமையா அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தங்களை காப்பாற்றுற போராட்டத்தில் தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இப்போ தான் மனசுக்கு ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் ஓகே ஆன பிறகு செக்ஷனுக்கு வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. ஹீரோயின் பண்ண ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, அதனால கேப்ல ஏறி அங்கேருந்து போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரும் பிளாக் கலர் ஹுட்டி போட்ட பர்சனும் கிராஸ் ஆகும்போது இந்த டாக்டர் பண்ண ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. 4 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த செக்ரட்டரியோட பையன் பண்ண இவர்கிட்ட ஒரு செக்ஷனுக்காண்டி போயிருப்பாங்க. இந்த பையனும் சின்ன வயசுலேருந்து நடந்த கொடுமைகளை சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் சாதுவான பையனாக இருக்கனால எல்லா இடத்துலையும் நான் அவமானத்தை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு காஃபி வாங்குறதுக்காண்டி போயிருப்பான். இவங்க பண்ண ஹாட் காஃபி கேட்டால் அவங்க கோல்ட் காஃபி கொடுத்துருப்பாங்க, வேணா குடிங்க வேண்டாட்டி போங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. அது பண்ண இவருக்கு செம்ம இன்சல்ட்டிங்காக இருந்திருக்கும். அந்த விஷயம் யோசிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளில ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இவரும் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பைபிள் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன நோட்டில் பார்த்து இந்த ரெட் ரிப்பன் கொலைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிலாம் கொலை பண்ணுவான், அது பண்ணும்போது எவ்வளோ நல்ல ஃபீலிங்காக இருக்கும், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக அதை எழுதிட்டு கடைசியாக நீ சாகும்போது நீ ஒரு ஹண்டராக சாகணுமா இல்லை ஒரு தோல்வியானதாக சாகணுமான்னு சொல்லி இருந்திருக்கும். அதை பார்த்து இவன் டிகர் ஆகி தான் அந்த கேஃபேல பண்ண ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கடத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்மளுக்கு சில பல எபிசோட்ஸ்லேயும் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, ஆனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை பண்ணது இந்த பர்சனாக தான் இருக்கும். அதை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சிட்டிங்கில் உட்காந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட பண்ணா இவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த பண்ணா நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே நம்மளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாட்டியிருப்பாங்க இல்லையா, ஆனால் அவங்க பேக்கில் சிசர்ஸ் இருந்திருக்கும். அதனால எடுத்து அதை கட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கொலகாரம் வந்திருப்பான். அவன் கையிலையும் பண்ண ஒரு கோடை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்கனால முடியாது, திருப்பி அவன் பண்ண பிடிச்சி கொண்டு வந்து தான் அந்த கொலையெல்லாம் நடந்திருக்கும். அந்த விஷயத்த பண்ணால் இப்போ ஹீரோனுக்கு கனவாக வந்திருக்கும் போல் பைக்லேருந்து ஃப்ரெண்டோட பேரை சொல்லி எந்திரிப்பாங்க. சைடில் பண்ணால் ஸ்ட்ராங் லேடி தான் இருப்பாங்க. என்னாச்சு, யார் அது, யாரோட பேர் என்ன சொல்கிறீங்க போது ஹீரோனும் இல்லை எதுவுமே இல்லை, அந்த நியூ செக்யூரிட்டி கார்டு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு அவனை பற்றி கேட்குறீங்க போது இல்லை ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த பையன் போகும்போது யாரையோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனான், அந்த பர்சன் யாருன்னு தெரியல, அது போக இவனுக்கு பண்ணால் அந்த ரெட் ரிப்பன் கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து போகிறேன்னு சொல்லும்போது இரு உனக்கு என்ன அந்த ரெட் ரிப்பன் கொலைகாரனோட உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் அந்த ஃப்ரெண்டு விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை இருந்தாலும் அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் சொல்லும்போது எதாக இருந்தாலும் இப்போ உனக்கு ஹெல்த் தான் முக்கியம், நீங்கள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது தான் ஹீரோனுக்கு டெலிவரி லேடி எப்படி இருக்காங்க அவங்க ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பண்ண அவங்க பையனை பார்க்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்க பையனும் இப்போ நல்லா தான் இருப்பாங்க. அம்மா உங்களுக்கு அடிபட்டுருச்சா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்களுக்கு நான் ஊதி விடுற எல்லாமே சரியாகும்னு சொல்லும்போது அவங்களும் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு சீக்கிரமாக சரியாயிரும் தம்பின்ட்டு அங்கேருந்து வருவாங்க. வரும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லேடியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த விஷயத்தெலாம் நீ மறைச்சிருக்கக்கூடாது, இந்த உண்மையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், தனியாக ஒரு பையனை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ தெரியுது, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு அவங்க ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த சரி ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இவர் பையனுக்கு இந்த இல்னஸ்லாம் இருக்கு, அவங்க தனியாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை இவன் முன்னாடியே சொல்லியிருக்கான், இவளை பற்றி நிறைய காசப்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவளுக்கு ஹெல்ப் கேட்டால் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசும்போது கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சிருவாங்க. அப்போ ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், நீ உயிரோட வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாருமே இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுங்கும் போது இந்த இடத்துல இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லேடியும் இந்த மாதிரி ஒரு பையனை நீ பார்த்துட்டு இருக்க, அந்த பையனோட அப்பா யார், அவர்கிட்ட நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ட்ராங் லேடி இப்போ இது பேசுகிற நேரமாக உங்களுக்கு நம்ம ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம், பாஸ்ட் இதோட விட்டுடலாங்கும் போது ஆமாம்மா என்னோட க்யூட்டான ஃபேஸை பாருங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வரும்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பண்ண ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ்லன்ட்டு ஹீரோனை பார்ப்பாங்க. இன்னத்துக்கு அவர் சம்பளம் வந்துருக்கணும், இங்கே சம்பளத்தை காணும் சொல்லி செக் பண்ணிவிட்டு இவங்க பண்ண அந்த ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டால் அவர் வேலையை விட்டு நின்று 1 மாதம் ஆச்சும்பாங்க. ஹீரோனுக்கு செம ஷாக் ஆகிடும். வீட்டுக்குலாம் வந்து பார்ப்பாங்க, அவர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஓகே டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல டாக்குமெண்ட் இருக்காரு. இவங்க செமையாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்து இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஃபேல ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலாக அந்த கேஃபே இவங்க வாங்கணும்னு பிளான் போல் அந்த கேஃபே வாங்கியிருக்காடி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்டே அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்தை சீக்கிரமாக உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள், மறைக்கிறது ரொம்பவே தப்புங்கும் போது அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு காசை பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற சமயத்தில் ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நோன்னு சொல்லி கத்துவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் முடியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் தான் இருக்குது. அந்த 2 எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா செமையாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம்.